ஒரு சமயம் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் படப்பிடிப்பின் போது பிரேக் டைம் வந்துருச்சு. இருந்தாலும் ஷூட்டிங் போய்கிட்டே இருந்தது. ஆம், சரி முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு போனார். சாப்பிட போகும்போது ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டாங்க. தட்டை பசியோட தட்டை அப்படியே வச்சுட்டு போயிட்டார். அப்போ தான் அவர் நினச்சார், நான் நாளைக்கு வளர்ந்து வரும்போது யாருக்குமே அந்த பசிங்கிற சுவடே தெரியக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி தான் சாப்பிடணும். கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருப்பேன்னு அன்னைக்கு அவர் நினச்சாரு. இருக்கிற வரைக்கும் அவர் அப்படி வாழ்ந்தும் காட்டினார். நாம் எல்லாரும் அந்த வழியை பின்பற்றுவோம். இப்பொழுது திரு பார்த்திபன் அவர்களை அழைக்கிறோம். மரியாதைக்குரியவர்களுக்கு என் பணிவான வணக்கம். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை புதிய பொலிவோடு புதிய கட்டடத்தில் பார்க்கணுன்னு கடுமையாக உழைத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். எனவே இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏதாவது ஒரு வளாகத்திற்கு திரு விஜயகாந்த் அவர்களின் பெயரை வைக்கப் போவதற்கு முன் அறிவிப்பாக இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்தும் நடிகர் சங்கத்துக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களும். இங்கே பின்னாடி நினைவேந்தல் கூட்டம்னு போட்டிருக்கு. கூட்டம் என்பது கூட்டப்படுவது, காசு கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ கூட்டப்படுவது. ஆனால் இந்த கூட்டம் அந்த மாதிரி கூடப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் மட்டும் இல்லை, விஜயகாந்த் சாருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த அவ்வளவு பெரிய கூட்டமும் கூட்டப்பட்டதல்ல. திரு விஜயகாந்த் அவர்களை தங்களின் மனதில் புதைத்து கொண்ட ஒரு மாபெரும் சபை. அதனால தான் மரியாதைக்குரியவர்கள் நான் முதல்ல உங்களை ஆரம்பித்தேன். பிணமானவர்களை மட்டும்தான் நம்ம மண்ணில் புதைப்போம். நல்ல குணவான்களை நம்மளுடைய மனதில் நம்ம புதைத்துக் கொள்வோம். அப்படி நம்முடைய மனதில் புதைத்து கொண்டவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். என்னுடைய ஈவன் படத்தில் கொஞ்சம் டெட் பாடிஸ் இருக்கும், பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ என்னுடைய வசனம் நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இவங்களும் நாளைக்கு பிணமாக போகிறவங்க தான். சுயநலத்தோட தன்னுடைய உடம்பை தானே சுமந்துக்கிட்டு எதுக்குமே பயன் இல்லாமல் இந்த பூமிக்கு பாரமாகவே சில பேர் வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. அவங்க தான் பிணங்கள். அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டுறது இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறத விட இப்படி ஒரு மனுஷனாக சாகணும்னு ஆசைப்பட்டது திரு விஜயகாந்த் பார்த்து தான், அவருடைய எனக்கு வந்த கூட்டத்தை பார்த்து தான். வாழும்போது காரு தேரு நிறைய சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க, ஆனால் சாகும்போது நாதியே இருக்காது. அப்படி இல்லாமல் இப்படிப்படிய ஒரு கூட்டத்தோட அவருடைய மறைவுன்றது நம்ம மனசுக்குள்ளே மனிதாபிமானத்தை வளர்க்கணுன்ற ஒரு பெரிய விருப்பத்தை நமக்கு ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி அவருடைய மனது அது ஒரு தாய்ப்பால் மாதிரி கருணையை சுரைக்கிற ஒரு மனது. அது ஒரு தாய்க்கு சமம். விஜயகாந்த் அவர்கள் ஆண்பாலாக இருந்தாலும் அவர் ஒரு தாய். எனவே தான் இந்த நேரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். பிள்ளைகளை சுமக்கிறது தாயாக இருக்கலாம், ஆனால் கணவனை சுமக்கிற ஒரு தாய்ங்கிறது உலகத்தில் மிக அரிது. அப்படிப்பட்ட ஒரு தாயாகத்தான் திருமதி விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள். இல்லைன்னா இந்த வருத்தமும் இந்த கடினமும் இன்னும் சில வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கோம். கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்றினாங்க. அதனால ஒரு தாயை நான் இந்த நேரத்தில் போற்ற விரும்புகிறேன். நடிகர் சங்கத்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இந்த நடிகர் சங்கத்துக்கு பின்னாடி நிறைய பெரிய மனிதர்கள் இருக்காங்க. எப்படி அவருடைய பேரை மட்டும் வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அது சரியான குழப்பம். தாஜ்மஹாலை கட்டினது யாராக இருந்தாலும், அதுக்கு பின்னாடி கடுமையாக உழைச்சது யாராக இருந்தாலும், தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் நம்ம ஷாஜகான் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருவேளை தாஜ்மஹாலுக்கே கடன் இருந்திருந்தால் கூட, பேங்க்கில் வச்சு கடன் வாங்கியிருந்தா கூட, அந்த கடனை அடைச்சி தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் விஜயகாந்த்னு சொல்கிற அளவுக்கு அவர் உழைச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு, அப்படிப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு வளாகத்துக்கு, ஒரு முக்கியமான வளாகத்துக்காவது அவருடைய பெயரை வைக்கணும். அந்த வளாகத்தில் நாம் சந்திப்போம் மறுபடியும். நன்றி, வணக்கம். இயக்குநர்களுடைய நடிகனா என்றும் வாழ்ந்து நமது கேப்டனுக்காக திரு இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களை அழைக்கிறோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து
படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. இந்த பாடலை அவருக்காகவே நான் எழுதின மாதிரி ஆயிடுச்சு. நான் எழுதும்போது நிறைய மனசில் விஷயங்கள் இருந்தது. திரு ஆபாவானன் அவர்களோட ஊமை விழிகள் படத்தில் உதவி இயக்குனராக நாங்கள் எல்லாரும் பணியாற்றிய காலத்திலிருந்து உழவன் மகன் டிஸ்கஷனில் மதுரையில் ஒரு ஹோட்டலில் நாங்கள் எல்லாம் எங்களையெல்லாம் ரூமில் தங்க வச்சுட்டு அவரே ஆள் அனுப்பி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி நம்மளுக்கெல்லாம் ஊட்டி விடுவார். ஏய் இது சாப்பிடு, இது அந்த தோசையில் ஏதோ எலும்பெல்லாம் போட்டு ஒரு தோசை பண்ணுவாங்க கோனார் மெஸ்ஸில், மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் அது. நல்லி தோசையா அதை ஊட்டி. அப்போ நான் ஒல்லியாக இருப்பேன், திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு ஜஸ்ட் வெளியே வந்த டைம். அது ஊட்டி, இது சாப்பிடு உதயா, நல்லா நல்லா உடம்பு நல்லா வரும் பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்லி காட்டுவார். அப்புறம் ராத்திரியெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தேன் என் பக்கத்தில் இவரும் தூங்கிட்டு இருப்பார். ஒரு உதவி இயக்குனர்னு பார்க்காம ஒரு சாதாரண அவங்க ஆஃபீஸ் பாயின்னு கூட பார்க்காம எல்லாரும் ஒன்றா படுத்து தூங்குகிற ஒரு குணம் படைத்த ஒரே ஒரு மனிதர். நான் முதல் படம் அவரை வச்சு பண்ணலை, பட் நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் யூனிட் கூடவே நம்ம அவர் கூட பழகினார். முதல் படம் எனக்கு பிரபு சார் கூட பண்ணேன். அந்த படம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ரிலீஸ் ஆன கடைசியில் தான் கல்யாணம்னு சொன்னதுனால கொஞ்சம் டிலே ஆச்சு கல்யாணம். அப்புறம் வேறு வழியே இல்லை, நம்மளது சென்சாரில் மாட்டிக்கிட்டு கல்யாண தேதி முதல்ல வந்துடுச்சு. கையில் காசே கிடையாது, வெறும் 2500 பாக்கெட்டில் போட்டு தாலி கட்டுறதுக்கு ஊருக்கு போயிட்டுருக்கேன். விஜயகாந்த் சார் எங்கடா உதய் கல்யாணம், இன்விடேஷன் கூட கொடுக்கல, அவன் ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுக்குறான் அப்படின்னு. எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு கூட டென்ஷன். சென்சார் சர்டிஃபிகேட் 17ஆம் தேதி வாங்குகிறேன், 20ஆம் தேதி எங்கள் வீட்டில் சாமி கும்பிடணும், 21ஆம் தேதி கல்யாணம் பண்ணைப்புறத்தில். நம்ப மாட்டீங்க, நான் விஜயகாந்த் சாரை பார்த்து இன்வைட்டே பண்ணல. நம்ம உதய்க்கு கையில் காசு இல்லாமல் போகிறானே முதல் படம் ரிலீஸுக்கு முன்னாடி, இப்ராஹிம் ஒரு 4 காரு டிரைவரோடு சேர்த்து அனுப்பி விட்றா அப்படின்னு பண்ணைப்புறத்தில் என்னுடைய உறவினர்களை எல்லாத்தையும் அழைத்து வந்தது அவர் கார் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் என் கல்யாணம் முடித்து நான் சொல்கிற வரையில் அந்த கார்கள் அங்கேருந்து கிளம்பக்கூடாதுன்னு அவர் உத்தரவு போட்டிருந்தார். 21ஆம் தேதி கல்யாணம் முடித்து 24ஆம் தேதி ரிசப்ஷன், 26ஆம் தேதி ரிலீஸ். அதுக்கப்புறம் தான் என்னுடைய தலையெழுத்தே தெரிய போகுது. இதோ தயாரிப்பாளர் உட்கார்ந்துட்டுருக்காரு சிவஸ்ரீ சீனு. 24ஆம் தேதி ரிசப்ஷனில் பார்த்தா முதல் சீட்டில் முதல் வரிசையில் அவர் உட்காந்துட்டார். நான் ஒரு பெரிய டைரக்டர்லாம் கிடையாது, சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு முதல் கலைஞன் திரைப்பட உலகத்திலேயே விஜய் சார் இருந்தேன். நான் விஜய் சார் தான் கூப்பிடுவேன். ரொம்ப என்னை செல்லம் கொண்டாடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணாலும் இமயத்தில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பண்ணணுன்றதுக்காகத்தான் நான் கிராண்டியர் படமெல்லாம் பண்ண மாட்டேன். எமோஷனல் கிராண்டியர் அப்படின்னு வேறு ஒன்று இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்பார். அது ஒன்றும் இல்லை, கடைசி வரையில் என்கிட்ட கதையே கேட்கல. ராவுதர் சார் மட்டும்தான் கதை கேட்டார். இந்த மாதிரி தோளில் துண்டு போட்டு போனால் நான் அந்த டைலாக் ஒன்று வருமே, அந்த டைலாக் அவ்வளோதான் கதை அப்படின்ட்டேன். ஏய் உதய் விட்டுறேன், கிழக்கு வாசல் சூப்பராக பண்ணியிருக்காப்புல, ஏதோ பண்ணிடுவான்டா உதய், விட்டுரு, நீ கதையெல்லாம் கேட்காதேன்னு. அவ்வளோதான் சார். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இரவெல்லாம் கோயம்புத்தூரில் பரதனுங்கிற ஒரு படம், ஃபுல்லாக ஆக்ஷன் ஓரியன்ட் படம்.
அவினாசி ரோடுன்னு உங்களுக்கு தெரியும், பெரிய மவுண்ட் ரோடு மாதிரி. இந்த பக்கம் பில்டிங்க்கு அந்த பக்கம் பில்டிங்க்கு நடுவில் ரோப்பு, அதில் பறந்து வந்து ஷூட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் சீன் நடிச்சிட்ருப்பார் வெடிய வெடிய. நாங்கள் பொள்ளாச்சியில் சின்ன கவுண்டரில் ஒரு சாதாரண லாட்ஜில், மணிஷ் லாட்ஜில் ரூம். காலையில் 5:30 மணிக்கு அந்த ரூம் கதவு திறந்து என் மேலே தண்ணி ஊற்றிட்டுருப்பார். எந்திரி கிளம்பலாம் ஷூட்டிங்குன்னு. மனுஷன் தூங்கவே மாட்டாருங்க. ராத்திரியெல்லாம் அந்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எங்களையும் அசிஸ்டண்ட்டுகளெல்லாம் எழுப்பி கூப்பிட்டு போயிடுவார். பார்த்தா எனக்கு அப்படியே கண்ணு செக்க செவேன்னு இருக்கும் அவர் கண்ணு. ஐயோ, எங்கள் சின்ன கவுண்டர் கண்ணு வெள்ளை வெளியேறுன்னு இருக்கணுமே, சாந்தா சொரூபியாக இருக்கணுமே. நான் என்ன பண்ணுவேன், இந்த தலையை முடி இப்படி கட்டிட்டு படுக்க வச்சுருவேன். நீங்கள் நல்லா தூங்குங்க, நான் சொல்கிறப்ப எந்திரிச்சா போதுன்னு. அவர் ஒரு குழந்த மாதிரி அப்படியே தென்னை ஓலையை அப்படியே விரித்து படுத்து, தென்னை ஓலையிலேயே கீழே தலைமேட்டில் ஒரு ஓலையை போட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவார். ஒரு 10:30 மணிக்கு எழுப்புவேன். அப்படியே சப்பியாக இருக்கும், கண் வெள்ளையன்னு இருக்கும். நான் இப்படி துண்டு கட்டினதுனால அந்த முடி மடங்கி இருக்கும். அப்படி வந்து நின்று இப்படி பார்க்க சொல்லுவேன். அவ்வளோதான், இவ்வளோதானாடா, இதுக்காக என்னை போட்டு இந்த வாட்டுனே பாரு. அதாவது எனக்கு தெரிய அவருக்கு எல்லாரும் இப்போ பேசுனாங்க, அவர் இவ்வளவு பண்ணியிருக்காரு, இவ்வளவு அவர் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட எல்லா நடிகர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்கார். தயவுப்படி நான் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு டிரைவர் கூட, வண்டி ஏன் இப்படி ஓட்டுறேன்னு சொன்னா, நான் எவ்வளோ வருஷம் டிரைவர் தெரியுமா அப்படின்னா அந்த டிரைவருக்கு உண்டான ஈகோவை காட்டுவான். ஒரு அசிஸ்டண்ட்டு கூட ஈகோவை காட்டுவான். ஒரு சாதாரண வேலைக்காரர் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அவனுக்கு உண்டான ஈகோவை காட்டுவான். ஆனால் ஒரு மனுஷன் எந்த விதமான ஈகோவும் தான் ஹீரோன்ற ஈகோவே இல்லாமல் வாழ்ந்த ஒரே ஆள் விஜயகாந்த் சார் தான். கொஞ்சம் கூட ஈகோ இல்லைங்க. அதனால தான் அந்த ஈகோ இல்லாத அந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம். அது தானாக அமைஞ்சது. அந்த வரிகள் என்னுடைய கதாபாத்திரத்துக்கும், நான் அவரை பற்றி யாருமே தப்பாகவே சொல்ல முடியாது. முத்துராமன் சார் சொன்னார், ஒரு மனிதனை பற்றி எப்போ தப்பாகவே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாருன்னா அது விஜயகாந்த் சார் தான். கலங்கும்போது சேரு, அது தெளியும் போது நீருன்னு எழுதினேன். இளையராஜாவை கூப்பிட்டு, என்னையா இது வரி, இது திருக்குறள் மாதிரி இருக்குன்னார். உண்மையாகவே விஜயகாந்த் அப்படித்தான். அவர் பார்க்குறதுக்கு கரடு முரடாக இருப்பார். ஆனால் அவர் முகத்தை பாருங்கள், ஒரு கருப்பாக இருந்தாலும் இப்படி கலையான ஒரு முகம் எந்த நடிகனுக்குமே கிடையாது. உண்மையில் சொல்ல, அது சிரித்தா போதும். சின்ன கவுண்டரில் அவர் சிரிக்கிறதுக்குன்னே ஒரு சீன் வச்சேன். ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரிங்க கேப்டன் விஜய் சார்ன்னு. அப்போ கேப்டன் ஆகலை அவர் ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரித்தார். அந்த படம், அந்த சீன் மிகப்பெரிய ஹிட். அந்த சீனு ஸோ மற்றவங்களெல்லாம் சாப்பிட வைக்கிறது மட்டும் இல்லை, ஈகோன்ற ஒன்று தன் உள்ளே இறங்காமல் பார்த்துக்கிட்ட ஒரே நடிகன். அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. நான் குறிப்பாக சொல்கிறது, ஏன்னா இன்றைக்கி நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சினிமா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும்னு இன்றைக்கி கூட இந்த மனுஷன் யோசனை பண்ணதுனால தான் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இன்றைக்கி கூட உங்களுடைய ஒற்றுமை இவரை சார்ந்து தான் இருக்கிறது என்பதற்கு நான் தலைவணங்குகிறேன். நான் மிகவும் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா ஒரு ஆன்மா உங்களை மீண்டும் ஒன்று சேர்க்க துடிக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் எல்லாம் உங்கள் கூட இருப்போம். நம்ம சினிமாவை பார்ப்போம். ஆனால் எத்தனை சினிமாக்காரர்கள் இருந்தாலும் மனித நேயத்தோடு நீங்கள் இருங்கள், என்னை போல இருங்கள் என்று அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னதை மட்டும் நாம் நிறைவேற்றுவோம். அந்த மனித நேயத்திற்கு எனது வணக்கம். மனித நேயத்திற்கு மிகப்பெரிய உதாரணம் கேப்டன் அவர்கள். இப்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் திரு கருணாஸ் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நான் அதிகமான கச்சேரிகள் பண்ணவங்களில் நானும் ஒருத்தனாக இருந்திருக்கேன். ஒரு காலத்தில் நான் சென்னைக்கு 87 வந்தேன்.
என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் தாஞ்சூருங்கிற ஒரு கிராமம். விஜயகாந்தன் எனக்கு வந்து உதவியாளர் இருந்த எஸ்கே சுப்பையா வந்து என் அண்ணன் தான். அவர் மூலியமாக எனக்கு 87 +2 முடிச்சுட்டு சென்னைக்கு வந்ததுலேருந்து 37 ஆண்டு காலங்கள் தொடர்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் எங்கேயுமே எதையுமே பெருசாக வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை. அவரை நான் முதல்ல பார்த்தது மவுண்ட் ரோடு பேராமவுண்ட் எலக்ட்ரோபேட்டிங் கம்பெனியில் நான் வேலை செய்யும் பொழுது மைக்கேல்னு ஒரு சைக்கிள் வாடகை கடை சைக்கிள் வச்சுருப்பார் ஒருத்தர். அவர்கிட்ட வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ராஜாபதர் ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் சொன்ன அந்த இடத்துக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடுவாங்க. பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் அவர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க. அந்த வரிசையில் நானும். அன்றைக்கி இப்ராஹிம் ராவுத்தர் அங்கே இருப்பார். அவர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பார். அதுக்கு பிறகு எங்கள் தாத்தா ஒருத்தர், அந்த டைட்டில் தான் எஸ்கே சுப்பையா எடுத்த படத்துக்கு பெரியண்ணான்னு டைட்டில் வச்சாங்க. அவர் வந்து எங்கள் சொந்தக்காரர், எங்கள் அம்மா பிறந்த ஊரில் ரொம்ப ரிலேட்டிவ். அவர் எலெக்ஷனில் நின்னார். 87க்கு பிறகு நடந்த டிஎம்கே அந்த நேரத்தில் எலெக்ஷனில் நின்னார். அவருக்காக முதன்முறையாக கேப்டன் வந்து ஒருத்தருக்காக பிரச்சாரம் பண்ண முதல் பிரச்சாரம் அதுதான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால். அதற்கு பிறகு நான் சினிமாவில் நடிகனாக வருவேன்லாம் நான் வரல. நான் ஒரு மியூசிக் லைனில் தான் வந்தேன். அது ஏதோ நடந்தது. அதற்கு பிறகு நெய்வேலியில் நடந்த அந்த நிகழ்ச்சி, அதற்கு பிறகு நடிகர் சங்கத்தின் கடன் அடைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். நடிகர் சங்கத்தில் நான் மெம்பர் ஆகும் பொழுது ராதா ரவி இவங்க அண்ணன் எல்லாமே இருந்தாங்க. அப்போ அவங்க தான் என்னை மெம்பர் ஆக்குனாங்க. அதையும் கடந்து அவர் கூட நான் ஒரே ஒரு படம் நடித்தேன். சுதீஷ் தான் அதுக்கு ப்ரொடியூசர் நினைக்கிறேன். சுதேசின்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் நடிக்கும் பொழுது என்னை பொள்ளாச்சியில் வச்சு எனக்கு அவர் கொடுத்த அறிவுரைகள் வந்து, எந்த படம் வந்தாலும் நடிக்கிறேன், இது தான் நடிப்பேன் அதான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லாத. இந்த வடிவெல்லாம் பற்றியா எல்லா படமும் நடிக்கிறான்ல, அப்படி நிறையா படம் நடிச்சின்னா தான் ஏதாவது ஒரு படம் உனக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகும் பொழுது உனக்குன்னு ஒரு கேரியர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னுடைய, அதாவது அவர் எவ்வளோ வருடங்களாக இருக்கார், எத்தனை நடிகர்களை பார்க்குறாரு. ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களை கூட அவரை உற்று நோக்கி அவனுக்கிட்ட இருக்கிற மைனஸை அவர் அடையாளம் கண்டுபிடிச்சி நீ அதை பண்ணணும் வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சொன்ன அந்த நல்ல மனசு. அதே மாதிரி முதன்முறையாக 100 அடி ரோட்டில் கட்டப்பட்ட முதல் பில்டிங் அந்த கேப்டன் பங்குதாரராக இருந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். இப்போ கூட அந்த மேக்கப் மேன் இங்கே வந்தார், உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அன்றைக்கி கேப்டன் எங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டு பின்னாடி அந்த துணியெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் கூட வந்தார். அப்போ நான் எங்கேயும் சுற்றி பொழுது இது மாதிரி பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போனேன். அந்த கூட்டத்தில் அவரை பார்த்தேன், அண்ணனை பார்த்தேன். ஏவிஎம்மில் ஷூட்டிங், செந்தூர பாண்டி படம் ஷூட்டிங் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அப்போ கூட அந்த இடத்துல அவங்க ஆரம்பித்த அந்த கம்பெனி, இன்றைக்கி கேப்டன் இருக்கிறாங்கல்ல அந்த இடம், இந்த 2 இடமுமே ஒரே காலகட்டத்தில் வாங்கப்பட்டது தான். ஏதோ ஒரு படத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரு 6 லட்ச ரூபாயில் 2.5 லட்ச ரூபாய்க்கு இந்த ராவுத்தர் பில்டிங் இடமும் 3.5 லட்ச ரூபாய்க்கு அங்கே இப்போ இருக்கிற கல்யாண மண்டபம் இடமும் வாங்கப்பட்டதாக எனக்கு ராவுத்தர் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளராக அவர் பொறுப்பில் இருந்த காலகட்டங்களில் சொன்ன விஷயங்கள் தான். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் அவரை பற்றி எனக்கு அவருக்கும் நிறையா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்த விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் இவராக ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக. நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அண்ணனை போன்ற ஒரு இடமும் மக்களிடத்தில் கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து என்னை பொறுத்தவரை நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக இந்த துறைக்கு வந்துட்டேன். 160 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். எல்லா நடிகர்கள் கூடவும் நான் நடிச்சிட்டேன். நான் நடிக்கலைங்கிற நடிகர்கள் 1-2 பேர் வேணால் இருக்கலாம். ஆனால் பெரிய நடிகர்கள் எல்லார் கூடவுமே நான் நடிச்சிட்டேன். அப்படி நான் நடித்து பார்த்த நடிகர்களில் தன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நடிகர், அவருக்கு வந்து இந்த நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் தேவையில்லை, நம்பர் 1 டைரக்டர் தேவையில்லை, நம்பர் 1 ஹீரோயின் தேவையில்லை, நம்பர் 1 காமெடியன் தேவையில்லை. இன்றைக்கி நீங்கள் எந்த ஹீரோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கரண்டில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அது 150 கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானது சேர்த்துக்குவாங்க. அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே, அது யாராக இருந்தாலும். அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது ஆனந்த்ராஜ் அவர்களை அழைக்கிறோம்.
வணக்கண்ணே. இவரை 82லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும். அவர் கூட இருந்த நிறைய பேர் இது எமோஷன். அவர் ஒரு படத்தை பார்த்தாலே எனக்கு என்ன, ஒரு பேம்பு சேரில் உட்காந்துட்டு, ஒரு மூங்கில் சேரில் உட்காந்துட்டு ஷேவ் பண்ணிகிட்ருப்பார். 82, 83, நான் 84 திரைப்பட கல்லூரி மாணவனாக மாறின உடனே திரைப்பட கல்லூரியில் படிக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்க நடிகர் ராஜ்குமாரோடைய மகன் வருவார், சிவராஜ்குமார். அவரை பார்க்குறதுக்கு இவர் வெயிட் பண்ணுவார். அப்போ சிவராஜ்குமாரை இவருக்கு அறிமுகம் பண்ணி வச்சதே நான் தான். அந்த மாதிரி நாங்கள் ஒன்றா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திரைப்பட கல்லூரினா என்னன்னு, எப்படி இருக்குது திரைப்பட கல்லூரின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதே அவர் என் மூலமாக தான். ஸோ அதுக்கப்புறம் திரு ஆபாவானன் வந்தார். திரைப்பட கல்லூரி மாணவர் திரு உதயகுமார் பேசினார் இல்லையா. இப்போ திரு இளவரசன் ஆகட்டும், அப்புறம் அவர் திரைப்பட கல்லூரி மாணவருக்கே வானத்தை போல படம், நான் நிறைய படம் நாங்கள் அவரோட நடிச்சிருக்கோம். திரைப்பட கல்லூரி மாணவர்கள் திறமைசாலிகள், ஒதுக்கப்பட வேண்டியவர்னு இல்லாமல் சேர்த்து கொண்டு பணியாற்றிய ஒரே நடிகர் என்று சொன்னால் அன்றைக்கு என் அண்ணன் மறைஞ்சிட்டார். பட் இருந்தாலும் அவர் நம்ம விட்டு மறைய மாட்டார். அவர் நினைவேந்தல் செய்கிறோம். ஆனால் நிச்சயமான ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த உலகம் உள்ளவரை நம் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். ஆனால் இன்னும் பேச வேண்டிய நிறைய நபர் இருக்கிற காரணத்தால் இன்றைக்கி நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இயங்கணும்னு ஆசைப்பட்ட பல பேர் இருக்கலாம். அதில் முக்கியமான நடிகர் நான். நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நடிகர்கள் கடத்திக்கிட்டு போனோம். கிட்டத்தட்ட நடிகரில் கடத்திக்கிட்டு போய் பொருளாளர் யார், செயலாளர் யார், தலைவர் யார் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கணும். ஆனால் இன்னை வரைக்கும் நான் நடிகர் சங்கத்தில் எந்த பொறுப்பும் எடுத்தவங்க கிடையாது. இது என் சங்கம் என்கிற காரணத்தால் நான் உரிமையோடு சொல்கிறேன். நீங்கள் இருக்கணும்னு இந்த சங்கத்துக்குன்னு வேறு விரும்பாமல் தான் வந்தார். ஆனால் விரும்பாமல் இன்றைக்கி இருக்கிற இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் விரும்பியதை செய்த ஒரு நடிகர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட விரும்பலை. நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இருக்கணும் வாங்க அப்படின்னு. நடிகர் திலகம் அவர்கள் இறந்த போதும் கூட இவரை முன்னிறுத்தி நாங்கள்லாம் பின்னால் இருந்தோம். இதை பிரபு அவர்கள், அண்ணா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நான் வெளிநாட்டில் இருந்த எனக்கு விஜய் தான் எங்கள் அப்பாவோட பார்த்துக்கிட்டாருன்னு. நாங்கள்லாம் இருந்தோம் கூடவே. அப்போ இப்படி ஒரு முறை அல்ல, ஒரு விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட நடிப்புக்கு அப்பாற்பட்டு எத்தனை படங்கள் என்று எனக்கு தெரியாது. எண்ணில் அடங்காத படங்களை இவரோடு நான் நடித்திருக்கிறேன், இவரோடு பழகியிருக்கிறேன், இவரோடு அன்போடு பழகியிருக்கிறேன். என்ன சொல்கிறது, நிறைய பேசலாண்ட உங்களை பற்றி நிறைய இருக்குது. மதுரை கூட்டு போனால் என்ன செய்ய, மதுரை கூட்டு போய் எப்படிலாம் இருப்பார். மதுரையில் அவர் கூட இருந்த இப்ராஹிம் ராவத்தர் ஆகட்டும், அல்லது அந்த எம்எல்ஏ பண்ண அந்த சுந்தரராஜன் ஆகட்டும், ரவி ஆகட்டும், இவரெல்லாம் எப்படி உறுதுணையாக இருந்தாலும், ரஹமத்துல்லா ஆகட்டும், அப்போ மணின்னு ஒருத்தர் இருந்தார் அவராகட்டும், இப்போ அம்மா கணேசன் சிவா இருந்தார் அவராகட்டும். நான் வெளிப்படம் போயிட்டு இங்கே உள்ளே வந்துடுவேன், வெளிப்படம் நடிச்சுட்டு உள்ளே வந்துடுவேன். என்னை விடாமல் பார்த்து கொண்டால் எனக்கு அவர்கிட்ட கட்டளை, மீண்டும் நீங்கள் வில்லனாக நடித்தால் என்னோடு நடிக்க வேண்டும் ஆனந்தராஜ் என்று சொன்னார். அதுதான் மீண்டும் வில்லனாகன்னு போட்ட விஜயோட அப்பா டைரக்ட் பண்ண படம் ராஜதுரைன்னு ஒரு படம். நான் அந்த மரியாதை இவர் கொடுத்தேன், நீங்கள் தான் பண்ணணும்னு. அதுக்கு இவர் எனக்கு என்ன பண்ணார் தெரியுமா? எந்த கதாநாயகனும் செய்ய மனம் வருமா என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது எனக்கு அந்த படத்தில் இங்கே தான் அந்த மண்டபம் பின்னாடி தான் இருக்குது. பாத பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்தார் எஸ்ஏசி அவர்கள். அதை மனம் கோணாமல் செஞ்சார். நான் பார்த்து அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். படம் பார்த்தா தெரியும். பாத பூஜை பண்ணுறதை ஃபுல்லாக எடுத்தார் டைரக்டரு. பாத பூஜை எப்படி பண்ணணும், தண்ணி ஊற்றி காலை கழுவி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணுறது, பண்ணுறதை இன்னொரு விஜயகாந்த் நின்று பார்க்கணுன்ற மாதிரி எடுத்தார். எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. நான் வில்லன் பண்ணுறேன், நல்லா இருக்கும். ஆனால் பட் ஒரு நடிகர் இவ்வளவு இறங்கி பண்ண முடியுமா? ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா, எங்கே ஆனந்தராஜ் நீ தான் படத்தில் நம்பர் 1 அப்படின்னு இதை சொல்லுகிற பண்பு இருக்கிறதே இதுதான். இன்றைக்கி இவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குவோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கதாநாயகர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் இவரிடம் நிறைய இருக்கிறது என்ற அன்போடு தெரிவித்து கொண்டு இந்த
நல்ல நேரம் என்று இதை நாம் சொல்லுவதற்கு மனம் சங்கடப்பட்டாலும் நாம் இவருக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை பெருமைதான் என்று சொல்லி இவருக்கு அஞ்சலி செலுத்துகிற இந்த நாளை பெருமையான நாளாக ஒரு நாள் அல்ல, ஒரு ஆண்டு அல்ல, ஆயுள் முழுக்க நாம் இருக்கிற வரை இவரும் நம்மோடு இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது முந்தையெல்லாம் நம்ம எல்லாரையுமே நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யார் கூட நம்ம நெருக்கமாக பழகுறோமோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதர்ஸ் ஆர் அக்வைண்டன்சஸ், இந்த மாதிரி பிரிச்சிட்டோம். ஆனால் நம்ம கேப்டனை பொறுத்த வரைக்கும் இங்கே பேசுகிறவங்க அத்தனை பேருமே ஒரு நல்ல நண்பர், நல்ல அண்ணா, நல்ல தம்பி அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்பொழுது திரு ராஜ்கிரண் அவர்களை பேச அழைக்கிறோம். மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. எல்லோருக்கும் வணக்கம். என் தம்பி விஜயகாந்த் ஒரு வெள்ளந்தியான மனிதர். அவருக்கு சூழ்ச்சிகள் தெரியாது. அவர் அரசியலுக்குள் நுழையாமல் இருந்திருந்தால் இன்னும் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பார். அரசியல் தான் அவரை காவு வாங்கிவிட்டது. அவர் நோய்வாய்ப்பட்ட காலத்திலிருந்து இறக்கும் வரை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த வேதனைகள் பேசி தீராது. அந்த நல்ல மனம், அந்த ஆத்மா இறைவனின் நிழலில் சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். நாம் கேப்டனுடைய அன்றைய தினத்தில் மறக்க முடியாத ஒரு முகம் திரு மன்சூர் அலிகான் அவர்கள். அவரை இங்கே பேச அழைக்கிறோம். எனது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த புகழஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்கள், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி முருகன் ஐயா, அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். உலகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் அனைவர் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடித்தவர். அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் இமயமா எல்லார் மனசுலையும் நிற்கிறவர். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர் தான் 15 கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மனிதராக எப்போதும் திகழ்வார், எப்போதும் திகழ்வார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாங்கள் 4-5 வருஷம் முன்னாடியே நான்லாம் செத்து போயிட்டோம். எப்போ அண்ணன் கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன எதுவும் எங்களுக்கு சொல்லப்படலை. அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது. அது இங்கே பேசுகிறதுக்கு ஒன்று பயன் இல்லை. என்னால் தாங்க முடியல, அதெல்லாம் பார்க்க முடியல. அந்த மாமனிதருக்கு எத்தனை சோதனைகள் வந்ததுன்னு. நான் ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிட்டு போனாங்க. அதன் தொடர்ச்சியாக புரட்சி கலைஞர் வளாகம்ங்கிறது வைக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. ஆனால் நடிகர் சங்கத்தின் தலைவர், பொருளாளர், முக்கியமாக கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இது ஒரு கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கடன் வாங்கி ஏதாவது இப்போ கட்டுறதுல என்ன சிக்கல் என்ன எதுன்னு தெரியல, இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய. ஏன்னா நம்மெல்லாம் மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்த ஒரு கேப்டன்.
நான் அவர் தலைவராக இருக்கையில், நடிகர் சங்க தலைவராக இருக்கையில் செயற்குழு உறுப்பினராக இருந்தவன். அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி காமிச்சு, அந்த அங்கே இது இருக்கும், அங்கே அது என்ன, அந்த படம் பார்க்குற இடம், தேட்டர், அங்கே வச்சு செயற்குழு ஒரு நடந்துகிட்டு இருக்கையில் அதெல்லாம் காமிச்சு எவ்வளோ ஈடுபாடாக எப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடன் வாங்கி கட்டாமல் அதை அவர் பாதையில் மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம், 5 பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம், எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு, இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கட்டையில் வெத்தலை பாக்கு வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம். அவங்க 10 கோடி 5 கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம். பாருங்கள், மிகுந்த வரவேற்பு இருக்குது. என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம். அவங்க கேப்டன் அழகாக இலைக்கு கீழே தாலியை வச்சுருப்பாங்க. அதே பாணியில் அது வேறு ஃபார்மேட்லேயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏண்டா எவனோ இங்கே தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான், 40 பில்டிங் கட்டுறான், 40 மாடி கட்டுறான், 50 மாடி கட்டுறான். எப்போ நம்ம கண்ணு முன்னாடி கூளை கும்பிடு போட்டவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் பெரிய பில்டராக இருக்கான். நம்ம அதே இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, சாதாரணமாக இருந்தார். நல்ல ஆட்சியாளர்கள்லாம் பயந்தாங்க. இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு அங்கே போய் நடத்தி காமிச்சிருக்க முடியாது. நெய்வேலி போராட்டம் இங்கே குறிப்பிட்டாங்க பேசினவங்க. நம்ம அதுக்காக நம்ம 2 கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்குது, நாசர் சார் உங்களுக்கு சக்தி இருக்குது. இனிமேலும் நடிகர் சங்கம் ஒரு இராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமாக தமிழ்நாட்டில் இருக்கணும். எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துக்கலாம், எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கணும். தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும். எந்த நடிகர் என்ன கொடுக்குறாங்களோ, என்னங்க இதெல்லாம் ஒரு ஜிஜிபி மேட்ருங்க, சாதாரண விஷயம். ஒரே வருடத்துக்குள்ளே கட்டப்பெறணும். விஷால் அது நிச்சயமாக செய்வார். கார்த்திக் பொருளாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் கூட வரேன். நீங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் ஈகோ பார்த்துட்டுலாம் இருக்காதீங்க. நடுராத்திரி கூப்பிடுங்க, எப்போ கூப்பிட்டாலும் வரோம், எல்லோரும் வருவாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். எம்ஜிஆர் நடத்தின மாதிரி அந்த இடத்துல இப்போ இந்த பொங்கல் வச்சு ஒன்றுமே நடக்கலை. அந்த இடத்துல நல்லா கட்டடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பளபளான்னு போட்டு மார்பிள் போட்டுறாதீங்க. பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சுருங்க. வருஷம் கேப்டன் பேரில் பொங்கல் விழா நடத்தணும். எல்லா நடிகர்களும் யார் யார் ஊரில் இருக்காங்களோ எல்லாம் கொண்டாடுறோம், ஜாலியாக கொண்டாடலாம். சரிங்களா? மக்களை நல்லா வாழ வைக்கணும். அதான் கேப்டன் சொன்னது. அன்னாரின் ஆன்மா சாந்தியுடைய வாழ்த்துக்கள். பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். இப்பொழுது இயக்குனர் பேரரசு அவர்களை அழைக்கிறோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன். அனைவருக்கும் வணக்கம். கலிகாலம் சொல்லுவாங்க. கலிகாலத்தில் நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்போ நம்பினோம்னா, எப்போ நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவருக்கு உடல் சரியில்லாமல் ஆனதோ அப்போ தான் இது கல்யாணம் நம்பினோம்மா. நான் நல்லவங்களுக்கு ஒரு சோதனை அப்படின்னா, விஜயகாந்தை விட அண்ணனோட ஒரு நல்லவர் பார்க்க முடியாது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வரும்போது நம்ம கல்யாணம் நம்மளுடைய போச்சு. நான் வல்லரசில் உதவி இயக்குனர். நான் 2 நாள் விஜயகாந்த் அவர் சார்னு கூப்பிட்டேன். அப்புறம் 3ஆவது நாள் சார்னு கூப்பிட மனசு வரல எனக்கு. ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் கூட ஆரம்பித்தேன். திரையுலகில் எத்தனையோ ஹீரோட பழகி இருக்கோம். எல்லோரையும் சார்னு சொல்லுவேன்.
விஜயகாந்த் அவர் மட்டும்தான் அன்னைக்கு அண்ணன் கூப்பிட ஆரம்பித்தது. நான் தருமபுரி படம் பண்ணும்போது அண்ணன் என்னன்னு கூப்பிட்டேன். ஏன்னா அவர் பழகும்போது ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டுச்சு. அவரை ஒரு அந்நியமாக பார்க்க முடியல. அவர் பழகும்போதும் கூட போகிற அந்த சகோதரர் மாதிரியே பழகுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அவர் அண்ணனே கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் சொன்னாங்க அடுத்த நடிகரில் பாராட்டுறதுன்ட்டு. என்னோடய தர்மபுரி படம், அதில் எம்எஸ் பாஸ்கர் வந்து அண்ணனும் கூட சுரோட்டா பண்ணியிருப்பார். படம் பூரா எல்லா சீனும் கூடவே இருப்பார். ஒரு ஹியூமர் கலந்தது கதையாக பண்ணியிருப்போம். படம் முடிஞ்சது. படம் முடிஞ்சு சாருக்கு ஃபஸ்ட் காப்பி போட்டு காட்டுறோம். எனக்கு படம் பார்த்துட்டு அண்ணன் என்ன சொல்லுவாருங்கிற ஒரு எல்லா டேரக்டருக்குமே இருக்கும். அது படம் பார்த்து எங்களுக்கு சொன்னது, பேரரசு இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோ பண்ணார். அதை சிரிச்சுக்கிட்டு எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்னை பாடுற மாதிரி சொல்கிறார், எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோன்ட்டு. அந்த மனசு அதான் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனுங்கிறது. அண்ணனை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னா, ஒரு நல்ல மனுஷனுக்கு, சிறந்த மனுஷனுக்கு என்னென்ன குணம் இருக்கணுமோ அத்தனை குணமும் இருந்த ஒரே ஆள் யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். தேசபக்தி, தெய்வ பக்தி, மொழிப்பற்று, நன்றி மறக்காமல் இருக்கிறது, நட்பு பாராட்டுறது, மக்களை நேசிக்கிறது, ஏழை மக்களை அரவணைக்கிறது, ரசிகர்கள் எந்த அளவுக்கு இவரை நேசிக்கிறாங்களோ அதை படம் மடங்கு நேசிக்கிறது தான் கேப்டன். இப்படி எல்லா பண்பும் அது மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவுறது, அது மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு, சிறந்த மனிதனுக்கு, என்ன பண்ணால் ஒரு மகானுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணமே இருந்தவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். இன்றைக்கி கூட்டம் கூடுறதுலாம் அன்னன்னைக்கு சாப்பாடு போட்டால் தான் கூட்டமே வருது. கேப்டன் அவர்களுக்கு என்றைக்கே போட்ட சாப்பாடு தான் இன்றைக்கி எத்தனை கூட்டம் வந்துச்சு. இன்றைக்கி அவர் அடக்கம் இருக்கிற இடம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சித்தர் பீடம் மாதிரி ஆகிப்போச்சு. அவர் இறந்து இது 3ஆவது வாரம் ஆக போகுது. இன்றைக்கும் கூட்டம் இங்கே க்யூர் இருக்குது. எந்த தலைவர்கள் இது வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் கூட, பல முறை முதலமைச்சர் ஆண்டவர்கள் கூட அவங்க மரணித்து 3ஆவது வாரம் போல கூட்டம் சமையல் இருந்துச்சுன்னா எனக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த கோயம்புத்தூர் ரோட்டில் போகும்போது பார்த்தா இன்னும் கியூ, எவ்வளோ கூட்டம். இதுதான் அவர் சம்பாதிச்ச சொத்து. அவர் கட்டின கல்யாண மண்டபத்தை இடிக்கலாம், இந்த கோடிக்கான சொத்து இருக்க மக்கள் அன்பு அதை யாராலும் இடிக்க முடியாது. அது என்றைக்கும் மனசில் என்னை பொறுத்திருக்கேன். கேப்டனோட மரணம் நம்ம இழப்புன்னு சொல்ல முடியாது. அது நம்ம நாட்டோடைய இருப்பு. அது எல்லா மனசுலும் இருக்கார். அதோடைய இருப்பு தான் அது. இன்றைக்கி என்ன செலுத்துகிறோம், இது நடிகர் சங்கத்துக்கு இழப்பு இல்லை, திரைப்படத்துறைக்கு ஒரு இழப்புன்னு சொல்ல முடியாது. இது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு இழப்பு. ஒரு நல்ல தலைமை இழந்துட்டோம். மக்களை உண்மையிலேயே நேசிக்கிற ஒரு தலைமை இழந்துட்டோம். அது நம்ம நாட்டுக்கே இழப்பு. மொழிப்பற்று, கேப்டன் பிரபாகரன் இங்கே எந்த அளவுக்கு ஓடிச்சோ அதை விட மிகப்பெரிய வெற்றி தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த வெற்றிக்கு அப்புறம் தெலுங்குலேருந்து நிறைய அவருக்கு ஹீரோவாக அடிக்கிறதுக்கு நிறைய அழைப்பு, போகவே இல்லை. அவர் 150 படமும் தமிழ் படம் தான். சில நடிகராக 100-150 படம் சொல்லுவாங்க. அதில் ஹிந்தி இருக்கும், தெலுங்கு இருக்கும், கன்னடம் இருக்கும், கலந்தே இருக்கும். கேப்டன் ஒருத்தருக்கு தான் நடித்த முதல் படத்திலிருந்து கடைசி படம் வரைக்கும் தமிழ் படம், தமிழ் பற்று. தமிழனாகவே வாழ்ந்து தமிழ்நாட்டுக்காக வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக அவர் ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கும். குடும்பம் இன்னும் நல்லா பெரிய வளர்ச்சி அடையணும். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டி நன்றி. வணக்கம். நமது கேப்டன் எளியவர்கள் மனதிலும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆரம்பித்த விஷயம்
எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிறது இப்போவும் நம்ம கோயம்பேடு அவருடைய நினைவிடத்துக்கு போகும்போது இப்போவும் யாராவது அங்கே அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய கொள்கையை எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லலாம். இப்பொழுது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் கேப்டன் அவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துவார்கள். நமது தென்னிந்திய நடிகர் சங்க பொருளாளர் திரு கார்த்தி அவர்கள் இப்பொழுது பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் அவர்களை சந்திக்க தான் சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவர் கூட பணியாற்ற சந்தர்ப்பம் கிடைச்சதில்ல. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் அவர் கூட பழகினவங்க, அவங்க கூட பணியாற்றினவங்க, அவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு. அவருடைய குணாதிசயங்களை அவங்க ஒவ்வொருத்தராக சொல்ல 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 மலைப்பாக இருக்குது. நம்ம சரித்திரத்துலேயும் ஹிஸ்ட்ரியிலையும் தான் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அப்படி உண்மையாகவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பெருமையாக இருக்குது. அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமேல் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவரை மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மனிதன் முற்றும் அன்போட எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம பணத்து மேலே பெரிய ஆசை இல்லாமல் நல்லவனாகவே இருந்தால் இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தால் மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார் நமக்கு. அதுதான் மிகப்பெரிய உதாரணம். மறுபடியும் மனிதன் மேலேயும் சமுதாயத்து மேலேயும் நம்பிக்கை வர்றது அதில் தான். அவரை இப்படி மக்கள் கொண்டாடி நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எடுத்து காமிச்சிட்டு போயிருக்காரு. கேப்டன் அவர்கள் நிர்வாகத்தன்மையை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாமல் புதுசாக அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாள் கற்றுக்குறோம். ஒரு 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 நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி அவங்களை நல்லபடியாக ரூமில் கொண்டு போய் சேர்க்கறது, நல்லபடியாக அவங்கள ஃப்ளைட் ஏற்றி திருப்பி அனுப்புறதுன்னு 2 ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சிட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணோம், கேப்டன் அளவுக்கு பண்ணணுன்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டார். கேப்டன் அவர்கள் இதுக்கு எங்களுக்கு செட் பண்ணியிருக்க பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் நிறையா உழைக்கணும்னு எனக்கு தெரியுது. இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல அன்போடு எல்லாரும் பேசுகிறதே அவருடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்டிட முடியும்னு நான் நம்புகிறேன். கேப்டன் அவர்கள் வந்து இது தராதரம் பார்க்காம பழகியிருக்காரு. இங்கே இருக்கிற சின்ன ஆட்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பற்றி நல்லது மட்டுமே சொல்கிறாங்க. ஒரு ரூமில் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே அவரும் தரையில் உட்காந்துருப்பாரு, கூட டைரக்டர் ப்ரொடியூசர் உட்காந்துருப்பாரு, அசிஸ்டன்ஸ் உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் ஒரே தளத்தில் உட்கார வச்சு பார்க்கறது என்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி ஒருத்தர் எழுந்திருக்க முடியுமாங்கிறது அது ஒரு பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை இருந்து பார்க்கும்போது ஒரு தடவை ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ரயிலில் திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க மதுரையிலேருந்து. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிடலன்னு. ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி 1/2 hour எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து பிரியாணி வந்திருக்கு. எப்படி அவர் அந்த 1/2 hour ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு இப்போவும் நான் யோசிச்சு பார்க்குறேன். ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி இந்த சாப்பாடு எங்கேருந்து வரும்? ரசிகர் மன்றத்திட்ட சொன்னாரா, எங்கே சொன்னார், எந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க? அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எப்படி அதை அவர் பண்ணாருன்னு. அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு. கேப்டன் அவர்களுடைய நினைவை இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நடிகர் சங்கத்தில் அவர் இறக்கும்போது நாங்கள் நிர்வாகிகள் ஊரில் இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதை கொஞ்சமாவது நாங்கள் வந்து எங்களுடைய வருத்தத்தை ஆற்றிக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, தம்பிகள் 2 பேரும் வந்திருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும். மக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் 2 பேருக்குமே இருக்குது. என்னுடைய வேண்டுதல் நீங்கள் 2 பேரும் மிகப்பெரிய இடத்துல வந்து அப்பா மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. அது நிச்சயம் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருந்ததுக்கு உங்கள் 2 பேருக்குமே நன்றி. சுதீஷாருக்கும் நன்றி. எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக இங்கே இருந்து ஒரு குடும்பமாக இங்கே இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தில் நிறைய நல்லது நம்ம எல்லாருக்கும் நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி. நன்றி. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். சாப்பாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேணும்னு தெரியாதனமாக கேட்டுட்டா கூட அடுத்த நிமிஷம் நம்ம கிட்ட வந்து நிற்கும். அதை நாங்கள்லாம் கண்கூடாவே பார்த்துருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் திரு பூச்சி முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம்.
கேப்டனை வந்து எனக்கு 1985 முதல் தெரியும். நான் அவர் கூட படம்லாம் நடித்ததில்லை. நான் வந்து நாடகங்களில் ரத்த கண்ணீர் தூக்கும் இடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ ராதாரவி அண்ணன் கூட நான் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுடைய சிலை திறப்பு வந்து சங்கிலியாண்டபுரம் திருச்சியில் 85 மே 5ஆம் தேதி நினைக்கிறேன், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிலை திறப்பு விழா நடந்தது. அதை வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து திறந்து வச்சார். ஒரு சினிமா பட்டாளமே கேப்டன் தலைமையில் அங்கே போனோம். நாங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த், சந்திரசேகர், தியாகு போன்ற நடிகர்கள், தமிழ் எல்லா நடிகர்களும் அங்கே இருந்தாங்க. அப்போ வந்து ராஜாளி ஹோட்டல் அப்போ தான் முதல்ல திறக்கிறாங்க. அன்றைக்கி தான் திறக்கிறாங்க. முதல் பில்லே எங்கள் பில்லு தான். ஏன்னா கேஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லாக அடிக்கடி ராதாரவி என்ன சொல்லுவார், என் கூட ஃபுல்லாக அவங்க எங்கள் அப்பா சில திறக்கிறப்போ பூச்சி தான் எல்லாம் பார்த்தாங்க. ஃபுல் கேஷ் டிரான்ஸ்லேஷன் நான் தான் பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து கரெக்டாக 18 வயசு. நான் வந்து பாய்ஸ் சர்வீஸில் ஜாயின் பண்ணேன் ஹவுசிங் போர்டில். இப்போ நான் ஹவுசிங் போர்டில் சேர்மனாக இருக்கேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, அன்றைக்கி கலைஞர் வந்து காலையில் 5:15 நினைக்கிறேன் பாண்டியன் அங்கே வருது. ஆமாம், பாண்டியன் தான். ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே எங்களால் முடியல, அவ்வளோ கூட்டம், 4 டிஸ்ட்ரிக்ஸுடைய கூட்டம். அப்போ என்ன பண்ணலாம், இங்கேயே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, சங்கிலியாண்டபுரத்தில் எவ்வளோ கூட்டம் வரப்போகுதுன்னு எல்லாரும் திக்காடிக்கிட்டு இருந்தோம். அப்போது விஜய் தான் சொல்லுவார் ராதாரவி, விஜய் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, எப்படி கூட்டம் வந்து உள்ளே வந்துருச்சு, சங்கிலியாண்டபுரத்துக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துருச்சு, எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், நீ பேசாமல் இருந்து அங்கே அப்படி இந்த வேஷ்டியை கட்டி நின்றுக்கிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்துடைய சிவாஜி ஐயாவுடைய இறப்பில் இருந்த மாதிரியே அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 30-32 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாக அன்றைக்கி நடத்திட்டு நாங்கள் வந்து மறுநாள் காலையில் ட்ரெயினில் வந்தோம். அந்த ட்ரெயின் வந்து ஒரு 4 இது ஃபுல்லாக 4 கேரேஜாக நாளைக்கு 5 இதோ நாங்கள் புக் பண்ணிவிட்டு வந்தோம். ஒரு தொண்டரணி, திமுகவில் இருக்கிற ஒரு தொண்டரணி எப்படி பாதுகாப்பாங்களோ அதே போல் அன்று வந்து நடிகர்களையும் கலைஞரையும் பாதுகாத்து அன்றைய அந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அடுத்து நான் வந்து கலைஞர் ஐயா வந்து ஒரு நாள் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். நடுவில் கலைஞர் ஐயா இருக்கார், இந்த பக்கம் பேராசிரியர், இந்த பக்கம் ஐயா ஆசிரியர் வீரமணி. அப்போ ஒரு ரிப்போர்ட்ரு ஆங்கில பத்திரிகை நிருபர் என்ன பண்ணார்னா, அங்கேருந்து நேராக வந்து அப்போ இந்த பிரபாகரன் இறந்துட்டாரா இல்லையான்னு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. அப்போ கலைஞரை பார்த்த ஒரு ரிப்போர்ட்ரு, சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார், ஒரே ஒரு கொஸ்டின் தம்பி சொல்லுங்கள் அப்படின்னார். பிரபாகரன் இப்போ நீங்கள் எல்லாம் சரி, பிரபாகரன் இறந்துட்டாரா இல்லையா கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒன்று பேராசிரியர் எப்பவுமே கலைஞர் இருக்கிறப்போ பதில் சொல்ல மாட்டார். அதே மாதிரி ஆசிரியர் நம்ம பொதுச்செயலாளர் ஆசிரியரும் பேராசிரியரும் பேச மாட்டார், ஆசிரியரும் பேச மாட்டார். ஆனால் ஆசிரியர் வீரமணி ஐயாவுக்கு வாய் அப்படி லிப்ஸ் அப்படியே துடிக்குது பதில் சொல்லணும்னு. பேராசிரியர் பேசாமல் இருந்தார். ரிப்ளை இன்னொரு வாட்டி கேளுங்க, என்ன கேள்வி கேட்டீங்கன்னாரு. பிரபாகரன் உயிரோட இருக்காரா இல்லையா, போராளிக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார். அதே போல தான் கேப்டன் பிரபாகரனுக்கும் மரணம் இல்லை என்பது ஒரு எனக்கு நினைவு வந்தது. அடுத்து அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். டெக்னீஷியன் மேலே பொதுவாக நடிகர்கள் மேலே தான் அவர் என்னென்ன நட்புணர்வோடு இருந்தார், புகழோடு இருந்தார், எவ்வளோ நட்புணர்வு இருந்தார் சொன்னாங்க. ஆனால் டெக்னீஷியன் தொழிலாளர்கள் மேலே ரொம்ப ஒரு நட்புணர்வு இருப்பார் என்பதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் உண்டு. மைசூரில் மசனக்குடின்னு ஒரு இடத்துல நானே ராஜா நானே மந்திரி, அப்போ நான் அந்த ஸ்பாட்டில் இல்லை, அப்போ அது பெரிய செய்தி ஆச்சு. அது ஆக்சுவலாக ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. ஷூட்டிங் நடந்து நைட்டு வந்து ஜீவிதா மேடமும் அவங்க ராதிகா மேடமும் ஒரு ரூமு, அந்த சென்ட்ரல் ஹால், அந்த ஃபோட்டோலலாம் அப்போ வந்தது, பெரிய பெரிய ஆர்டிக்கல்லாம் எழுதியிருந்தாங்க. அப்போ எல்லாம் பேசி சிரித்து பேசிகிட்டு இருக்கப்போ அங்கே உள்ள நபர்கள், கர்நாடகாவில் மசனக்குடியில் உள்ள 4 நபர்களில் ஒருத்தர் வந்து நம்ம நடிகையை பார்க்க வந்தவர் கொஞ்சம் சின்ன, அவருடைய கண்ணோட்டம் தவறாக இருந்தது, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் சரியில்லைன்னு பக்கத்தில் போய் கையில் பிடிச்சி கிள்ளி விட்டார் போல். அப்போ அது பெரிய இஷ்யூவாக வந்தது. அப்போ உடனே என்ன பண்ணார், அங்கே சோத்ராஜன் அவருடைய மேக்கப் பெண், அப்போ சோத்ராஜனோட சண்முகம்னு ஒரு மேக்கப் பெண் உண்டு. அந்த சண்முகம் போய் நேராக என்ன பண்ணார், அண்ணன் தானுவனுக்கு தான் நல்லா தெரியும், ஏன்னா அவங்க அந்த கம்பெனி ஃபுல்லாக அவர் தான் பார்ப்பார் நினைக்கிறேன்.
உடனே இவர் என்ன போய் நேராக ஒரு சேரை எடுத்துகிட்டு போய் அவனை ஒரே அடித்து தள்ளிட்டார். அடித்த உடனே அந்த 4 பேர் ஓடிட்டாங்க. ஓடின பண்ண ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. 25 பேர் வந்த உடனே நம்ம டெக்னீஷியனுக்கு எல்லாருக்கும் என்னடா இது, நம்ம டெக்னீஷியன் அடிக்க வந்தாலும் அந்த உணர்வு கூடமா விஜயகாந்த் தலைமை எல்லாம் கண்ணை காமிச்சு விட்டார். அடி பின்னி பெடல் எடுத்துட்டாங்க எல்லாரையும். எடுத்துகிட்டு இம்மிடியேட்டாக நைட்டு வந்து ஷூட்டிங்கு ஸ்பாட்டை வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த படத்தின் ப்ரொடியூசர் வந்து தூயவன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தூயவன் வந்து என்ன இது பிரச்சனை இருந்ததுன்னு ஊருக்கு வந்துட்டார். சென்னையிலேருந்து ஊருக்கு வந்த உடனே ஏன் பிரச்சனை வந்தோன்னா, இல்லை சண்முகம் மேக்கப் மேன் தான் ஃபஸ்ட்டு அவரை அடித்தார் அப்படின்னு ஒன்று அவரை வேலையை விட்டு எடுத்துருங்கன்னொடனே வேலையை விட்டு அவரை எடுத்து அவர் பெட்டிலாம் எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு. உடனே சோத்ராஜ் வந்து சண்முகத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சோத்ராஜ் போய் கேப்டன்கிட்ட சொல்லியிருக்காரு, அண்ணே இந்த சண்முகம் கம்பெனி பார்க்குறவர்னே நேற்று வேலையை விட்டு எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னாரு. இல்லை நேற்று பிரச்சனை இல்லை, அவர் தான் முதல்ல அடிக்க போனார் அதனால். இல்லையா, நான் அடிக்க வேண்டியது அவன் அடித்தான், அவன் அடிச்சிருக்கிறான். அவன் வந்து நாளைக்கு இங்கே ஷூட்டிங்கில் இல்லை அப்படின்னா நான் நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டார். உடனே அந்த ரயில்வே அசோசியேட் டைரக்டர்லாம் போய் தேடி ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் பெட்டியில் உட்காந்துருந்த சண்முகத்தை கூட்டிகிட்டு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்களாம். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட அவர் கூட நிற்பார் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் உங்கள் நல்ல நேரம்னு சொல்ல முடியாது, எனக்கு வருத்தம் தான், இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். அதே போல் அவர் இறந்த அன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக அரசு மரியாதை அறிவித்த அடுத்த நிமிடம் அரசு மரியாதை அறிவித்தார். சுதி சாரையும் அவங்களுடைய சன்னுகிட்டையும் உதயா சாரை அமுச்சு என்ன வேணும்னு கேட்க வச்சாங்க முதல்வர் கேட்டு உடனே அந்த இடம் வந்து அவங்க கேட்டாங்க. அந்த இடத்தையும் கொடுத்து அந்த முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு நடிகர் இறந்த உடனே 2 தினங்களில் அந்த பாலம் அந்த மண்டபம் பக்கத்தில் உள்ள பாலத்துக்கு வளைவுக்கு பெயர் விஜயகாந்த் வளைவு என்று அறிவித்த முதல்வருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. நடிகர் சங்கம் எப்பவுமே அதுக்குன்னு ஒரு 2 பேரை நாங்கள் வச்சுருப்போம். உடனே அதை ஏற்றுப்போங்கிறத விட செயற்குழு பொதுக்குழுன்னு ஒன்று இருக்குது. அந்த முடிவு கூட அண்ணன் செல்வமணி எடுத்திருக்காரு, உரிமையோட சொன்னார், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் சட்டம்னு ஒன்று இருக்குது, அதன்படி நாங்கள் கலந்து யோசித்து நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.